தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி. அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே. Hello broskis, welcome back to our another video. காலை வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஜூஸ் தான் போட போறோம். என்னடா ஜூஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு வழக்கமா ரோஸ்ட் பண்றதுதான் எங்களோட வேலை. பட் ரோஸ்ட் பண்றோம்னா இவர் ஆல்ரெடி வந்துட்டு பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ரோஸ்ட் எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி பெரிய செலிபிரிட்டி ஆனதான் ரோஸ்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்றவங்க. சோ இன்னைக்கு வேற விதமா ஜூஸ போட போறோம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 3 days போட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட டேக் கமெண்ட் வந்திருக்கு. சோ அந்த கமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துருவோம். அதுல முதல் கமெண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, தம்பி ஜீசஸ் கேன் டூ எவ்ரிதிங் இஃப் யூ பிலீவ் யூ வில் ஆல்சோ சேவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் அதுக்கு என்ன சொல்லிருக்கேன்னா, ஹம்பிளா ஜீசஸ் கேன் டூ எனிதிங் பட் பீப்புள் கான்ட் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு ஒரு போடா தெரியா அப்படியா அப்படின்னு சொல்லிருக்கான். எனக்கு புரியல. நீயும் ஆக்சுவலா வந்துட்டு நான் ஜீசஸ் படி போறதுதான் போட்டிருக்கான். நான் கேட்கறேன்னா, பைபிள்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க இப்படி திட்டலாம், அவங்க அம்மா பத்தி பேசலாம், அபியூசிவா பேசலாம் அப்படின்னு ஏதாவது பைபிள்ல போட்டிருக்கா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அண்ட் அடுத்து இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு without that permission trolling pastor is section 295A trolling illegal அத்தியத்துக்கு போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு எஜுகேட்டடா நீங்க மெச்சூர்டா கமெண்ட் போட்ட நீங்க அந்த பாஸ்டர்ஸ் ஃபேக்கா வீடியோ பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியலையா? அந்த வீடியோல உங்களுக்கு ஃபேக்கா இருக்க மாதிரி தெரியலையா? ஒருத்தன் 10 வருஷமா 15 வருஷமா உடம்பு சரியில்லைன்றான். அந்த ஆள் இப்படி வந்து த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்றது உடனே சரியாயிடுச்சுன்றாங்க. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சும்மாவா? யாரும் 4-5 வருஷமா எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்க தேவை இல்லையா? எனக்கு புரியல. why you are being so bullshit? brain rotted சுத்தாதீங்க எல்லாரும். So finally guys, we have reached 500 family. So பாத்தீங்கன்னா வந்துட்டு 544 something subscribers வந்தாச்சு. and பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். ஆனாலும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ பாத்துருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. வீடியோவோட அனலிட்டிக்ஸ் போய் பார்த்தா 100% 99% பாத்தீங்கன்னா வந்து அன்சப்ஸ்கிரைபா இருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாக்டர் சொல்லாமன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் தான் சொல்லணும், டாக்டர் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. எனக்கு தெரியல. சோ திவாகர் அப்படின்னு வச்சுப்போம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 நாள் இதோட சேட்டை எல்லாம் சரியா இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பேசக்கூடாது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா வந்து 4 நாள் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் வந்து டோல் மெட்டீரியல் ஆக்கி அவரை மீன் போட்டு இன்ஸ்டாகிராம்ல நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் ஜிடி முத்து ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. பட் பாத்தீங்கன்னா வந்து இவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாவும் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, மத்தவங்கள மட்டும் தட்டுற வேலையை பாக்குறாரு. அது ரொம்பவே வந்துட்டு கண்டிப்பா கேட்க வேண்டிய வேலை நம்மளுக்கு. சோ இவர் எப்படி வைரல் இருப்பான்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா நான் சொல்றேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதமா ஒரு வீடியோல தான் வைரல் ஆவாங்க. சோ இவர் எப்படி வைரல் ஆனு பாத்தீங்கன்னா வந்துட்டு கஜினி படத்துல வர சூர்யாவோட ஒரு சீன் பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் மெலன் அப்படி சாப்பிட்டுட்டு இப்படி பண்றதுதான் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை இவர் பண்ணி தான் வைரல் ஆனாரு. அப்படிதான் இவர் வாட்டர் மெலன் ஸ்டார்னே பேர் வந்துச்சு. சோ பாத்தீங்கன்னா வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்ல, நான் என்ன வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன பண்ணல, நான் வந்துட்டு சிவாஜி மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன், எனக்கே பயமா தான்டா இருக்கு, 3ல தனுஷ் மாதிரி பண்ணுவேன், அப்படி இப்படி அதை வச்சுதான் ஆக்டர் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் எல்லாரும் எதுக்கு அவரை வந்து ட்ரெண்ட் எல்லாம் பண்ணல, லைக் மீம் கண்டென்ட்க்கு யாராவது ஒருத்தர் புதுசா தேவைப்பட்டுட்டே இருக்கும். சோ இவரு பண்ணதுனால ஓகே சொல்லிட்டு இவரை பண்ணாங்க. ஆனா இவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப ரீசெண்டா கருப்பு படத்தோட ட்ரீசர் வந்துருச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு அந்த சீனை வச்சாங்கன்னு தெரியல. திருப்பி சூர்யா பாத்தீங்கன்னா வந்து இப்படி பண்ற மாதிரி ஒரு சீன் அதுல இருக்கு. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா, என்ன கேட்காம எப்படி என்னோட சீனை வைப்பீங்க, அப்போ பாத்தீங்கன்னா உங்க படத்தோட ப்ரொமோஷனுக்கு என்னோட சீன் இருந்தா தான் உங்களுக்கு படமே ப்ரொமோட் ஆகுது, அப்படி இப்படி பேசுறாரு. எனக்கு புரியவே இல்ல. சூர்யா ஆல்ரெடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ பண்ண படத்தோட சீனை திருப்பி அவரு ரீக்ரியேட் பண்ணதுக்கும் நீ இந்த வீடியோவை நீ சும்மா ரீல்ஸ்ல பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இவங்க ஏன் எந்த டைம்ல போய் இதை வைக்கணும்? எதுக்கு இந்த சீனை இந்த ஆள் கரெக்டா ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களும் இதை போட்டு இவங்க வந்து இவரை கலாய்க்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு பாதி பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டீச்சரை பார்க்கும் போது இவரை தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீன் போட ஆரம்பிச்சாங்க.
இவரோடவே வந்துட்டு நம்ம சூர்யாவோட மேல வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போட்ட மீம் எல்லாம் தூக்கி இவர் பேஜ்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திருப்பி. இன்னொரு ஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு கலக்கா டிவில வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ஆங்கர் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல நல்லா ஒரு மாதிரி கலாயிற மாதிரி எல்லாம் கேட்டு உடனே இவர் வந்துட்டு மைக் எல்லாம் தூக்கி போட்டு ஏன்னா நீங்க வந்துட்டு ஒழுங்காவே எடுக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு ஏன் நின்னுட்டு என்ன பேசியிருக்காருன்னா நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி தான் நீங்க பேசுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரை திட்டிருக்காரு. எனக்கு புரியவே இல்ல, நீ இன்டர்வியூ எடுத்ததுக்கும் அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இன்டர்வியூ போயிருக்காரு. சோ அங்க ஆங்கர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர் என்னது தெனாவட்டா லைக் சூரிய என்னைய எடுத்துக்கோங்க, சூரிய பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு. சோ அவரு வந்துட்டு வேற, நான் வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கேன். சோ நான் படிச்சு நான் மேல வந்திருக்கேன். சோ எனக்கும் அவருக்கும் எப்படி ஒரே சம்பளத்தை கொடுக்க முடியும்? எனக்கு அதிக சம்பளம் வேணும். ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல. நீ வந்துட்டு ஒரு விஷயமான ஒரு பிசியோதெரபிஸ்ட படிச்சிருக்க, உனக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு புதுசான விஷயம். நீ படிச்சதை வச்சு உன்னை இன்டர்வியூ எடுத்துக்காங்க, வேலை எடுக்கிறாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு வேலையே கிடையாது. அது அதுக்கும் தாண்டி ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. அங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். சோ வந்துட்டு எனக்கு வந்து அதே சம்பளம் கொடுங்க அப்படி. நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ தனிப்பட்ட முறையில பேசுறது தப்பு. இதுல இன்னொரு ஒரு லீடிங் ஆக்டரை வந்துட்டு நீ வந்து மட்டம் தட்டி அவருக்குலாம் என்ன நடிப்போறோம், அவரோட நான் சூப்பரா நடிப்பேன், சூர்யாவோட நான் சூப்பரா நடிப்பேன், சூர்யாவோட நல்லா சூப்பரா நடிப்பேன், சிவாஜியோட சூப்பரா நடிப்பேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ இப்படி பேசுறதுனாலதான் நம்ம வாய் சும்மா இல்லாம நம்ம வாய் திறக்குது. இதுல என்ன பண்றாரு, வெளியே போய் போது அப்படி வீடியோ எடுத்து அவர் போன்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா போனை உள்ள வைங்க சொல்றாங்க. அதுக்கு உடனே ஐயோ என்ன ரவுடிசம் பண்றாங்க, ஐயோ என்ன அடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு கூச்சு போட்டு போலீஸ் 100 போன் பண்ணி போலீஸ் வர வச்சு அங்க நின்று ஒரு வீடியோ எடுத்து அவரோட பேஜ்ல போட்டிருக்காரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அது மட்டும் பண்ணாம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போட்டாலும் இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஓகே நமக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு போட்டா கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் இவரை கழுவி விட்டுறது இல்லாம அந்த ஆங்கர் வேற வந்து பாத்துட்டு வணக்கம்டா மாப்பிள்ள காலடர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தங்க போட்டு விட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் போட்டு திட்டுறது தான் வந்துட்டு இப்ப பிரச்சனையாவே இருக்கு. இவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அவர் என்னென்ன போஸ்ட் போட்டு அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இவர் மத்தவங்களை போட்டு திட்டுறது தான் நமக்கு வந்துட்டு தேவையில்லாம நமக்கு ட்ரிகர் ஆகுது. இப்போ இவர் இன்னொரு விஷயம் பண்ணிருக்காரு. என்னன்னா வந்துட்டு ஆக்டர் சாந்தனு, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு வெங்கட் பிரபு இவங்களெல்லாம் போட்டு திட்டுறது, இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஆக்டர் ஃபீல்டுக்கு இன்னும் வரல, அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களை வந்து ஒருத்தவங்க திட்டுறதுன்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சாந்தனு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நீங்க என்ன பேசுறது, அதாவது சாந்தனு தான் பேசிட்டு இருக்காரு. உடனே சாந்தனு உங்க அப்பாவை, உங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பாவை போய் கேளுங்க, அந்த மாதிரிதான் நானும் அப்படி இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். டேய் என்னடா பேசுற, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்ல சம்பந்தமே இல்லாம இவரை போய் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. இப்ப யாரை திட்டணும்? ஸ்கூலுக்கு கூட அறிவு இல்ல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ல ஒரு படிச்ச கலெக்டர் இல்லைன்னா ஜட்ஜு இல்லைன்னா வந்துட்டு போலீஸ் ஆபீசர், ஒரு பெரிய பொசிஷன்ல போலீஸ் ஆபீசர் இவங்களதான் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஆனா இவரை கூப்பிட்டு வந்து உட்காந்து அதுக்கும் பசங்க அவங்க கிட்ட போட்டோ எடுத்து அது இன்னும் அவரை வந்து இன்னும் பேச வைக்குது. நான் ஒன்னும் பெரிய ஆளு, நான் ஒன்னும் பெரிய ஆளு, நான் ஒன்னும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல வைக்குது. இதுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல பண்றது ரொம்ப தப்பான விஷயம். எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் மென்னே இல்லாதவங்க எதுக்கு கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்டா உட்கார வைக்கணும்? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே ஒரு தப்பு இருக்கு. தேவையே இல்லாதவங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டது நம்ம தான். சோ இப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டதை இவங்க வந்துட்டு ஒழுங்கா யூஸ் பண்ணாம ஒருத்தவங்க வைரல் ஆகுறாங்கன்னா அந்த வைராலிட்டியை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அது ரொம்ப ஹெட் வெயிட்டா எடுத்துக்கிட்டு மத்தவங்க எல்லாம் கீழே தள்ளிட்டு நான் தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இனிமேட் என்ன பண்ணோம்னா இவரை போய் அடிக்கலாம் கூடாது, அழகா அன்ஃபாலோ பண்ணிட்டு அவர் வீடியோஸ்ல வந்தா நாட் இன்ட்ரெஸ்ட்னு குத்துட்டீங்கன்னா முடிஞ்சு, அதுக்கப்புறம் தானா எல்லாம் அடங்கிடும். இது பத்தாதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏஸ் படத்துல வேற அவரை கூப்பிட்டு ஒரு சீன் வேற கொடுத்துட்டாங்க கிளைமேக்ஸ்ல. சோ அது இன்னும் அவர் வந்து நான் வந்து படம் நடிச்சிட்டேன் ஒரு கமலா தியேட்டர் வாசல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரிவ்யூ முன்னாடி திட்டிட்டு இருந்திருப்பாரு. நான் படம் நடிச்சிருக்கேன், நீ நடிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி, நான் 5 படம் நடிச்சிருக்கேன், 2 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அவரை பேச வைக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம பண்றோம், அவர் பேசுறாரு. சோ இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து தைரியம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் வந்து மூவி போட்டிருப்பாங்க, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பையனும் பாத்தீங்கன்னா வந்துட்டு
லைக் சுமாரா அவன் வயசுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவன் சுமாரா ஒரு வீடியோ பண்ணியிருந்தான். சோ நம்ம அவனை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டோம். அவனை ட்ரெண்ட் பண்ணி விட்டது இல்லாம அவன் அடுத்த வீடியோ அப்படி எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி தம்பி உன்னை வந்துட்டு நீ பண்ண ஒர்க்னால உன்னை வந்துட்டு நாங்க ட்ரெண்ட் பண்ணல, நீ இந்த வயசுல இவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ற, சோ இதுக்கப்புறமா நீ இதே மாதிரி குவாலிட்டியில கொடுத்தனா யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. சோ அடுத்தடுத்து நீ பண்றது இன்னும் குவாலிட்டியாவும் நீ இம்ப்ரூவ் பண்ணு, ஓகேவா? சோ நீ பண்ண கண்டென்ட்டுக்கு நீ வைரல் ஆகல அப்படின்னு சொன்னதுனால அந்த பையனும் வந்து ஏத்துக்கிட்டான் எல்லாத்தையுமே. ஓகே நம்ம சொல்றாங்க, அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு ஏத்திருப்பான்னு நினைக்கிறேன். சோ அடுத்த ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எது வந்து குவாலிட்டியா சின்ன பசங்க இவ்வளவு மெச்சூர்டா இருக்கும் போது இவ்வளவு பெரிய ஆள் வந்துட்டு இப்படி நடந்துட்டா எப்படி கோபி? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னும் அறியாம இல்ல தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாரு. தெரிஞ்சு வேணும்னே வந்துட்டு நம்மள ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போயிடுங்க கைஸ். லெட்ஸ் see on the another video.